கல்வித்துறையில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 6% ஒதுக்கீடு பாட வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். 10 ஆண்டுக்கு முன்பு வரை மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பு 2% ஒதுக்கப்பட்டு வந்தது. ஆனால் நடப்பாண்டில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி 40.67 லட்சம் கோடியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் 1.1 விழுக்காடு மட்டுமே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப எப்படி கல்வி நம்ம தரமா கொடுக்க முடியும்ன்றது தெரியல. தமிழ்நாட்டில் 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் சுமார் 4000 பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உள்ளனர். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் சுமார் 83,000 வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட புள்ளி விபரப்படி தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளியில் நடுநிலைப் பள்ளியில் மட்டும் 30,191 உள்ளன. இந்த பள்ளியில் ஒரு வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்றால் வைத்துக் கொண்டால் கூட மொத்தம் 1,76,706 வகுப்பறை உள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்த பள்ளியில் ஒட்டுமொத்தமாக 1,03,000 ஆசிரியர் மட்டும்தான் உள்ளன. கடந்த மே மாதம் ஓய்வு பெற்ற சுமார் 10,000 பேர் கழித்துவிட்டால் 93,000 ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி கல்வித்துறையில் இருப்பார். அப்படி பார்த்தால் 83,000 வகுப்புக்கு ஆசிரியர் இல்லை. இந்த அளவுக்கு ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு அரசு பள்ளியை தரமாக கல்வி எவ்வாறு வழங்க முடியும்? இதனால் தான் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. 2015-16 ஆண்டில் அரசு பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 75 லட்சம் ஆக இருந்தது. ஆனால் 2025-26 ஆண்டு இந்த எண்ணிக்கை 43 லட்சத்தை குறைஞ்சது. அதாவது 11 ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கை 33 லட்சமாக குறைஞ்சிருக்கிறது. இதே காலகட்டத்தில் பார்த்தால் தனியார் பள்ளி மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுக்கு முன் 36 லட்சமாக இருந்த தனியார் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையில் இப்போது 62 லட்சமாக அதிகரித்து விட்டன. ஆனால் பள்ளி வீழ்ச்சி தான் தனியார் பள்ளியில் வளர்கிறது. இந்த வீழ்ச்சியை தடுக்க அரசு பள்ளியில் குறைந்த வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும். இதுக்காக கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியை அளவை மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பின் குறைந்து 3% என்று அளவாவது அதிகரிக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் தமிழ் வளர்ச்சி துறைக்கும் ஒரே அமைச்சரே நியமிக்கப்பட்டு சிறந்தது. எதற்காக நான் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்குவதும் கட்டாய பயிற்சி மொழியாக்குவதும் மாற்றப்பட வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் இது சாத்தியமாகும் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க சட்டம் கடந்த 2006 ஆண்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் முயற்சியில் அப்போது முதல்வர் கலைஞர் அவர்களால் இயற்றப்பட்ட அந்த ஆண்டிலே முதல் வகுப்புக்கும் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டு அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்புக்கும் தமிழ் பாடம் கட்டாயமாக்கப்படுவதை 2015-16 ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடம் கட்டாயமாக்க வேண்டும். ஆனால் சட்டம் நிறைவேற்றி 20 ஆண்டு ஆகியும் தமிழை கட்டாயமாக்க எந்த சாத்திய நிறுவனங்களுக்கும் மற்றும் அரசு வணிகர்களுக்கும் தமிழ் பெயரை வைப்பதை அரசு கட்டாயமாக்க வேண்டும். 1330 திருக்குறளை பற்றி தொட்டி ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. நன்றி சொல்லிடுறேன். 1330 திருக்குறளையும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்ற பிற்பல தமிழ் அறிஞர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்குறள் முனுசாமி அவர்களுக்கு விழுப்புரத்தில் நினைவு மண்டபமும் மற்றும் முழு திருவுருவ சிலையும் அமைத்து அவர் நினைவை போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகராட்சி 100 ஆண்டு கடந்து பழமை வாய்ந்த நகராட்சி ஆகும். ஆகவே மாநகராட்சியாக விழுப்புரம் முண்டிமகன் தேசிய நெடுஞ்சாலையில் முண்டிமகன் அரசு மருத்துவக் கல்லூரி ஒருத்தர் பிரிவு சாலை நடைபெற்ற மேம்பால பணிகளை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் அதை விரைந்து ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஐயூராகத்தில் அடிக்கடி ஏற்பட்ட விபத்தை அங்கு ஒரு தரைப்பலம் அமைத்து தருவோம். சேலம் மாவட்டம் சுதந்திரப்போட்ட தியாகி கவிசிங்கம் அர்த்தநாத வர்மா அவர்களுக்கு நினைவு மண்டபம் மற்றும் முழு திருவுருவ சிலையை சேலத்தில் அமைத்து அவரது நினைவை போற்றப்பட வேண்டும். 13 பேர் பேசணுங்க. இன்னைக்கு 13 பேர் பேசணும். ப்ளீஸ்
மாண்பு உறுப்பினர் கோவை செழியன் அவர்கள் உட்காருங்க. போதுங்க. இப்ப விக்கிரவாண்டியை விட்டு இப்ப சேலத்துக்கு போயிட்டாரு. உட்காருங்க. போதும். தமிழக சட்டப்பேரவையில் கோவை செழியன் அவர்கள் பேசுங்க. இன்றைய தினம் சேலம் தான் அவரு உறுப்பினர். இல்ல நீங்க விளக்க எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கோவை செழியன் அவர்கள், நான் முன்பே ஒன்று அறிவிப்பு சொன்னேங்க. போன முறை 3 மானிய கோரிக்கை மீது 5 நிமிஷத்துக்கு மேல முடியாதுன்னு சொன்னாங்க. அதையும் தான் பார்த்து கொண்டிருந்தோம். அப்புறம் 7 நிமிஷம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் என்று சொன்னா 15 நிமிஷம் வரைக்கும் நான் அலோவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேற்கொண்டு நீங்க ப்ளீஸ் ஹேவ் சம் கம்பேஷன் ஆன் அவர் நர்வ்ஸ். கொஞ்சம் நம்முடைய நேர கட்டுப்பாட்டை கொஞ்சம் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.